வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்கிற எல்லா விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். ஒரு விஷயம் நேர்மையா கேட்கிறேன். உங்கள நிறைய பேர் இப்படிதான் நினைச்சிருப்பீங்க. என் வாழ்க்கை எப்போ மாறும்? எனக்கு நல்ல காலம் வராதா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் வெற்றி வரல? இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா 2026 பிப்ரவரி மாதம் விருச்சிகம் ராசிக்கு சாதாரண மாதம் இல்ல. உங்க வாழ்க்கை திரும்பும் மாதம். விருச்சிகம் ராசி என்றாலே வெளியில வலிமை, உள்ளுக்குள்ள வலி. நீங்க யாரிடமும் உங்க பிரச்சனை சொல்ல மாட்டீங்க. ஆனா தனியா இருக்கும்போது மட்டும் மனசு ரொம்ப கனமாக இருக்கும். நான் மட்டும்தான் இப்படியா இருக்கேன் அப்படின்னு நிறைய தடவை நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, விருச்சிகம் ராசி மனிதர்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கல. நீங்க போராடி உயர்வதற்காக பிறந்தவர்கள். கடந்த சில வருடங்களா நீங்க சந்திச்ச கஷ்டங்கள், தடைகள், ஏமாற்றங்கள், தாமதங்கள் இதெல்லாம் உங்களை ரொம்ப சோர்வடைய வைத்திருக்கும். சிலருக்கு வேலை கிடைக்கல, சிலருக்கு பணம் நிக்கல, சிலருக்கு குடும்ப பிரச்சினை, சிலருக்கு காதல் தோல்வி, சிலருக்கு திருமணம் தாமதம். இந்த எல்லாத்துக்கும் 2026 பிப்ரவரி மாதம் மெதுவா பதில் வர ஆரம்பிக்கும். சரி, இப்போ தொடர்ந்து பேசலாம். இப்போ வரைக்கும் சொன்னது உங்க வாழ்க்கையின் ஒரு பக்கம் மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் விருச்சிகம் ராசி வாழ்க்கையில் 2026 பிப்ரவரி மாதத்தில் நடக்கப் போகுது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் ஒரே மாதிரி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருது. வேலை கிடைக்கும், பிறகு பிரச்சனை, பணம் வரும், உடனே செலவு, உறவு வரும், பிறகு பிரிவு. இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் இல்ல, அது உங்க வாழ்க்கையின் கார்மிக் சைக்கிள். ஆனா இந்த பிப்ரவரி மாதம் அந்த சைக்கிளுடைய ஆரம்பம். சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து மெதுவா வெளியே போகும். சில விஷயங்கள் புதியதாக உள்ளே வரும். அதுதான் வாழ்க்கை மாற்றம். இப்போ வேலை விஷயம் பற்றி பேசலாம். நிறைய விருச்சிகம் ராசி மக்கள் வேலை விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2026 பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அது பெரிய வாய்ப்பா இருக்காது, ஆனா உங்க வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பா இருக்கும். சிலருக்கு பழைய வேலை மீண்டும் கிடைக்கும், சிலருக்கு புதிய வேலை ஆஃபர் வரும், சிலருக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகரிக்கும், சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு. தொழில் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் மெதுவாதான் லாபம் வரும், ஆனா இந்த மாதத்திலிருந்து வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். மேலும் இந்த மாதம் உங்க டேலண்ட் வெளியில் தெரியும். இதுவரை உங்க திறமை மறைந்திருந்தது, இப்போதான் உலகம் அதை பார்க்க போகுது. பணம் பற்றி நேர்மையா சொல்றேன். விருச்சிகம் ராசிக்கு பணம் எப்போதுமே ஒரு டென்ஷன் தான். சம்பளம் வந்தாலும் கையில் நிற்காது. கடன், இஎம்ஐ, குடும்ப செலவு இதெல்லாம் சேர்ந்து மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா 2026 பிப்ரவரி மாதம் பண விஷயத்தில் ஒரு சிறிய ரிலீஃப் கிடைக்கும். கடன் குறையும், பழைய பணம் வரும், எதிர்பாராத வருமானம் வரும். நீங்க சம்பாதிக்கிறதை விட அதிகமாக அதர்ஸ்க்கு செலவு பண்ணுறீங்க. குடும்பம், உறவுகள், நண்பர்கள். அதனால்தான் உங்களுக்கு எப்போதுமே என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு இன்னு தோணுது. ஆனா இந்த பிப்ரவரி மாதம் உங்க ஃபைனான்சியல் மைண்ட் செட் மாறும். சிலர் சேமிக்க ஆரம்பிப்பீங்க, சிலர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிப்பீங்க, சிலர் அன்னெசரி செலவுகளை கட் பண்ணுவீங்க. அதனால் மெதுவா பணம் சேர ஆரம்பிக்கும். பெரிய பணம் இல்லை என்றாலும் மூச்சு விட முடியும், அந்த நிலை வரும். காதல் வாழ்க்கை பற்றி பேசலாம். விருச்சிகம் ராசி மக்கள் காதலில் ரொம்ப உண்மையானவர்கள். ஆனா அதனால்தான் அதிகமாக ஹர்ட் ஆகிறவர்கள். சிலருக்கு ஒருபுற காதல், சிலருக்கு ஏமாற்றம், சிலருக்கு பிரிவு, சிலருக்கு குடும்ப எதிர்ப்பு. இந்த மாதம் காதல் வாழ்க்கையில் கிளாரிட்டி வரும். நீங்க புரிஞ்சுப்பீங்க, என்னோட வாழ்க்கையில் யார் இருக்கணும், யார் போகணும்னு. சிலர் முடிவு எடுப்பீங்க, இவங்க வேண்டாம் அல்லது இவங்க தான் என் வாழ்க்கை. திருமணம் பற்றி இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். திருமணம் தாமதமானவர்கள், ப்ரப்போசல் வந்து கேன்சல் ஆனவர்கள், மேட்ச் ஃபிக்ஸ் ஆகி பிரேக் ஆனவர்கள். இந்த மாதம் பழைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஹீல் ஆகும். 2026 ஏப்ரல் முதல் ஜூலை வரை திருமண யோகம் ஸ்ட்ராங் ஆகும். சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் அலையன்ஸ் வரும், ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும், டிஸ்டன்ஸ் மேரேஜ் சான்ஸ் கூட இருக்கு. குடும்ப வாழ்க்கை பற்றி பேசலாம். விருச்சிகம் ராசிக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆனா அதே குடும்பமே சில நேரம் உங்களுக்கு வழி தரும்.
நான் எல்லாருக்காக தான் வாழ்றேன், ஆனா என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதம் குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும், சண்டைகள் குறையும், ஆதரவு கிடைக்கும், நல்ல செய்திகள் வரும். சிலர் உங்க வேல்யூ புரிஞ்சுப்பாங்க, சிலர் உங்க எஃபர்ட் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதுதான் உங்க வாழ்க்கையின் இமோஷனல் விக்டரி. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பற்றி பேசலாம். நீங்க வெளியில் வலிமையாக இருந்தாலும் உள்ளுக்குள் நிறைய சோர்வு இருக்கும். தூக்கம் இல்லாமை, மன அழுத்தம், உடல் வலி. இந்த மாதம் ஆரோக்கியம் மெதுவா மேம்படும், மன அமைதி வரும், உடல் சக்தி அதிகரிக்கும். ஆனா கோபம், அவசரம், அதிக மன அழுத்தம் இவைகளை தவிர்க்கணும். நீங்க உங்க ஹெல்த்தை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன், மணி டென்ஷன் இதெல்லாம் சேர்ந்து உங்க பாடியை ஸ்லோவா டேமேஜ் பண்ணியிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும், என்னோட உடல் தான் என்னோட முதல் செல்வம்னு. சிலர் வாக்கிங் ஆரம்பிப்பீங்க, சிலர் மெடிடேஷன் ஆரம்பிப்பீங்க, சிலர் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. அதனால் எனர்ஜி ரிட்டர்ன் ஆகும். இப்ப உங்க டெஸ்டினி பற்றி ஒரு ட்ரூத் சொல்லணும். விருச்சிகம் ராசியினரே, நீங்க சாதாரண மனிதர் இல்ல. நீங்க பிறந்தது வலி அனுபவிக்க மட்டும் இல்ல, நீங்க பிறந்தது அந்த வலியை ஜெயிக்க. 2026 பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையின் சைலண்ட் ரெவல்யூஷன். பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இல்ல, ஆனா உங்க வாழ்க்கையை உள்ளுக்குள் இருந்து மாற்றும் ரெவல்யூஷன். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க, இதுதான் என் ஆரம்பம். நீங்க நினைத்ததை விட உங்க வாழ்க்கை பெரியதாக மாறும். ஒரு விஷயம் மட்டும் மனசுக்குள்ள சொல்லுங்க, எனக்கு நல்ல காலம் வரும். அது கண்டிப்பா வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் கிரகங்கள் எப்படி உங்க வாழ்க்கையை செதுக்க போகுதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய்தான். பிப்ரவரி மாசம் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் அமர்றார். இதனால இதுவரைக்கும் உடம்புல இருந்த ஒருவிதமான சோர்வு மறைஞ்சு ஒரு உத்வேகம் பிறக்கும். ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த தடையை இந்த செவ்வாய் பலம் உடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு பல பாடங்களை கத்துக் கொடுத்துட்டு இருக்கார். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற தெளிவை இந்த மாசம் அவர் உங்களுக்கு புரிய வைப்பார். தேவையற்ற நபர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகிறதுக்கு சனி பகவான் தான் காரணம். இது வலிய கொடுத்தாலும் இது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவின் சுப பார்வை உங்க ராசிக்கு கிடைப்பதால தடைப்பட்ட சுப காரியங்கள் மெதுவா கைகூடும். முக்கியமா பண வரவுல இருந்த சிக்கல்கள் தீர ஆரம்பிக்கும். புதுசா சொத்து வாங்கிறது அல்லது வீடு மாற்றம் செய்யறது பத்தி யோசிப்பீங்க. இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு முழுமையா வேலை செய்யணும்னா சில எளிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுங்க. முடிஞ்சா செவ்வரளிப்பூ சமர்ப்பிங்க. இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவை கொடுங்க. இது உங்க கர்ம வினைகளை குறைக்க உதவும். மாதத்திற்கு ஒருமுறை உங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சு ஒரு விளக்கு ஏத்துங்க. அது உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களை தீர்க்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த பிப்ரவரி மாசம் ஒரு டேர்னிங் பாயிண்ட். கடந்து வந்த கஷ்டங்களை நினைச்சு இனி கவலைப்படாதீங்க. ஏன்னா இருட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் உங்க கதவை தட்டும் நேரம் இது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கையை விடாதீங்க. உங்க உழைப்பும் கிரகங்களின் ஆசீர்வாதமும் சேரும்போது வெற்றி உங்க பக்கம்தான். நான் ஜெயிப்பேன் மைனஸ் இந்த வார்த்தையை தினமும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கேட்கிற ஒவ்வொரு விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில் ஒளி வரட்டும், நிம்மதி வரட்டும், வெற்றி வரட்டும். விருச்சிகம் ராசியினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல மாற்றங்கள் வரட்டும். ஓம் நம சிவாய.